ஹலோ ஆல். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். என்னென்னா, இந்த மாதிரி எக்கனாமிக்கலி கொஞ்சம் வீக்கர் செக்ஷனில் இருக்கவங்க, இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்க, டெஸ்ட் பேட்ச்லாம் வாங்க முடியாதுன்னு கஷ்டப்படுறவங்க, நம்ம ப்ராடக்ட் விற்கிறாங்க. இது எதுவுமே ப்ராடக்ட் விற்கிறது கிடையாது. ப்ராடக்ட் விற்கிறதுன்னு வச்சு ஓட்டிடாதீங்க. என்னென்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருப்போம். அதுதான் இந்த ஆப் லிங்க், ராமேக்ஸ் அகாடமின்னு இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அப்போ கொஞ்சம் மாறி இருக்கும், மாடிஃபையாக இருக்கும். ஆனால் இந்த 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 இமேஜஸ்லாம் மாடிஃபையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எது மாடிஃபையாக இருக்குன்னா இந்த கீழே இருக்கிறதான் மாடிஃபையாக இருக்குது. ஹோமு பேட்சஸ்ஸு ஸ்டோரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் எதை கிளிக் பண்ணணும்னா அந்த சேட்ஸுன்றதை தான் கிளிக் பண்ணணும். சேட்ஸுன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன தரணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தர போகிறோன்னா டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? பேங்க் எக்ஸாமுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட ஃப்ரீ தான். டெஸ்ட் பேட்ச்னால் வந்து உங்களுக்கு அமௌண்ட்லாம் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, ஃப்ரீ தான். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்தோடனே அவங்க வெல்கம் டு ராமேக்ஸ் அகாடமி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்லேயே ஏன்னா வந்து கைண்ட்லி எங்களை வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் எங்களை ஆட் பண்ணிடுங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்சில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சும்மா ஃப்ரீன்றனால எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்த்து இல்லாத கண்டென்ட்டை டெஸ்ட்டாக கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஒன்லி ஒர்த்தான கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸு, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு, மெயின்ஸ் டெஸ்ட்டு, கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5000 கொஸ்டின் செட்டுக்கிட்டே கொடுத்துருப்பாங்க. புரியுங்களா? எல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட்டு உங்களுக்கு அப்போயே அசைன் பண்ணுவாங்க. ஒரு நாள் 1 டே அசைன் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை முடிச்சு நீங்கள் அப்போயே ரிசல்ட்டை பார்த்துடலாம் உங்களுக்கு. சரிங்களா? ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ அட்டன் பண்ணிக்கிங்க, எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஓஎஸில் கிடையாது, ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் ஆப்பு. ஆனால் வெப்சைட்டு நீங்கள் ஐஓஎஸில் இருந்தால் நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ராமேக்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு லாகின் போட்டிங்கன்னா வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிபி போட்டு உள்ளே லாகின் பண்ணி வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் எது சந்தேகம் இருக்குது, இல்லை மொத்தமாகவே பேங்கிங் படிக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டெலிகிராம் ஐடி தான், லியோ சார் 31. இதை நீங்கள் போட்டு விட்டு நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. இதில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஆல். இப்போ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது மெயின்ஸ் கிளாஸு. மெயின்ஸு கிளர்க்கு பேசிக் லெவல். சரிங்களா? கிளர்க்கில் கேட்ட கொஸ்டின் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் ஆஸ்கிற கொஸ்டின்ஸ். எந்த வருஷம்னு தெரில, ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். இப்போ இன்னைக்கு கொண்டு வந்துருக்கு. எது கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு. ஆர்ஆர்பி கிளர்க்கில் கேட்ட கொஸ்டின் தான் எடுத்து வந்திருக்கு. சரிங்களா? ஆர்ஆர்பி கிளர்க்கில் ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் எடுத்து வந்திருக்கோம். இந்த செட்டு சரி, 2 செட் இருக்குது. சரிங்களா? 2 செட்டு தான் முடிக்க போகிறோம். இந்த 2 செட்டு முடிக்கிற பிரச்சனை இல்லை சார், சிம்பிளாக தான் சார் இருக்குது, பார்த்தானே போடலாம் சார், பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. 2 மணி நேரம் செய்யும்போது இது வெக்ஸ் ஆயிடுவீங்க. அதான் பிரச்சனையே. சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் 2 மணி நேரம் தொடர்ந்து எக்ஸாம் செய்வீங்கல்ல, அதில் உங்களோட எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடும். அதனால தான். சரிங்களா? இப்போ இதில் சொல்ல போகும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை கொஞ்சம் புதுசாக தான் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் நார்மலாக செய்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு பசிலை பார்த்தா, நான் ஒரு மணி நேரம் வீடியோ போட்டுருவோம் பாருங்க, அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெளிவாக புரியும். என்ன புரியும்னா, ஒரு பசிலை பார்த்தா அந்த பசிலோடைய இது புரியணும். இந்த இது புரிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து இதை வச்சு ஈஸியாக அப்படின்னு ஈஸியாக ஹார்டாக மாடரேட்டான லெவல் பிரிக்க தெரியும். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை பார்க்குறோம். என்னென்னா 6%. ஓகே, இவங்களாம் இருக்காங்க, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. 6 டிஃப்ரெண்ட் ஐடி கம்பெனியில் டிஃப்ரெண்ட் மந்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இது எத்தனை வேரியபிள் பர்சு? அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க, நோட் 2%. அதெல்லாம் ஓகே, எங்களுக்கு தெரியும். 2 வேரியபிள் பர்சன். அதாவது என்ன பண்ணுவீங்க, மந்த்தை ஒரு சைடு வச்சுக்குவீங்க, நபர்களை உட்கார வைப்பீங்க, அப்புறமேட்டு என்ன பண்ணுவீங்க, அவங்களுடைய எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை உட்கார வைப்பீங்க. சரிங்களா? 2 வேரியபிள் பர்சன். அடுத்து எம். ஓகே, இப்போ இது புரிஞ்சிச்சு. இது புரிஞ்சிச்சா? இதெல்லாம் படித்து முடிக்க ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இதை ஒரு 25 செகண்ட்ஸ்க்குள்ளே கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? பசில் ரொம்ப சிம்பிளாக இல்லையா அப்படின்னு ஒரு 25 செகண்ட், மேக்ஸிமம் 25 செகண்ட்ஸு. 10 செகண்ட் 5 செகண்ட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, எம்மு ஆரக்கல் கிடையாதான், வந்து நம்ம எம் ஆட் நம்பர் ஆஃப் டேஸுங்கிறாங்க. சரி, டிசிஎஸ் வந்து எம்முக்கு 3 மந்த்ஸ் ஆஃப்டரில் எம்மை வச்சு டிசிஎஸ் கனெக்ட் ஆகுது, ஐயை வச்சு டிசிஎஸ் வச்சு ஐ கனெக்ட் ஆகுது, ஐயை வச்சு ஹெச்சிஎல் கனெக்ட் ஆகுது, ஹெச்சிஎல் வச்சு கே கனெக்ட் ஆகுது, கே வச்சு திருப்பி ஐஏ டிசிஎஸ்எல். இதை பார்த்துன்னு சொல்லிடலாம், ஒரு 15 to 20 செகண்டில் பார்த்தானே சொல்லிடலாம். ரொம்ப 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 ஈஸியான பசில். ரொம்ப ஈஸியான பசில். லெவல் ரொம்ப சிம்பிள், ஈஸியான பசில். பாசிபிலிட்டி எதுன்னு தெரியல, ஆனால் ஈஸி. சரிங்களா? ரைட். இப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, இப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வைங்க, ஒரு 30 செகண்ட் கொடுத்து இந்த பசில் தான் ஈஸி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பசில் சூஸ் பண்ணிடு. அந்த பசிலை எப்போனாலும் அட்டன் பண்ணலாம், சூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த பசிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 நிமிஷத்தை தாண்டாமல் செஞ்சிடலாம்.
மெயின்ஸ்லேயே செய்யறனா கூட 3 நிமிஷம்லாம் தாண்டாது, அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஜனவரி ஓகே எழுதிடுவோம். ஜனவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், நவம்பர். மந்த் பேஸ்டு பசில் வந்தாலே எப்பவுமே 2 பாசிபிலிட்டி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ 3 மந்த்ஸ் ஆஃப்டர் இந்த மாதிரி பேசுறதுனால என்ன பண்ணிக்கிறா 1 3 எந்தெந்த மாசம்ன்றதை நோட் பண்ணிக்கங்க. 3 4 6 8 11. அடுத்து எந்த தேதிகளில் வருதுன்னு பாருங்க. இவர் 30 நாள் தேதி, 30 நாள் இருக்கிறவங்க மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 30. அடுத்து நவம்பர் மாதம் 30. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு டேரெக்டாக இப்போ கொஸ்டினுக்குள்ளே குதிச்சிருங்க. சரிங்களா? குதிக்கிறீங்க. என்ன பண்ணுங்க, எம்மு கூட ஸ்டார்ட் ஆரக்கல். எம்முக்கு ஆரக்கல் வரவே கூடாது. ஓகே, இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சைடு. அண்ட் ஜாயிண்ட் இந்த மந்த் ஹேவிங் விச் ஆட் நம்பர் ஆஃப் டேஸ். எம் ஆட் நம்பர் ஆஃப் டேஸ். சரி, அடுத்து டிசிஎஸ்க்கு 3, எம்முக்கு 3 மந்த்ஸ் ஆஃப்டரில் டிசிஎஸ். ஓகே, 3 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆஃப்டர்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த ஆஃப்டர்னு போட்டாங்கன்னா நீங்கள் இப்போ எம்மில் டிசிஎஸ்ஸை மைனஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 3 வரணும். அதான் 3 மந்த்ஸ் ஆஃப்டர். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி மாதம் எம்மை வைக்கிறோன்னா 1 மந்த் ஆஃப்டர்னா யாருன்னா பிப்ரவரி, 2 மந்த் ஆஃப்டர்னா யார் மார்ச், 3 மந்த்ஸ் ஆஃப்டர்னா தான் யார் வருவாங்க ஏப்ரல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஹிண்ட். இந்த ஹிண்ட்லாம் தெரிஞ்சாதான் நாளைக்கு நீங்கள் கிளரிக்கல் மெயின்ஸுக்கு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3 மந்த்ஸ் ஆஃப்டர்னா இவனோட டிஃபரன்ஸ் எடுத்தால் இது வரணும். என்னென்ன பாசிபிலிட்டி தான் வரும்? இங்கே 1 இருக்காரு, இங்கே 4 இருக்காரு, கேப் எடுத்தால் 3 வரணும், மைனஸ் பண்ணால் 3 வரணும். இங்கே 3 இருக்காரு, இங்கே 6 இருக்காரு, இங்கே 8 இருக்குது, இங்கே 11. இந்த பாருங்க 3 பாசிபிலிட்டி வருது. கரெக்டாக 3 பாசிபிலிட்டி வருது நமக்கு எம். ஏன்னா ஆட் நம்பர் ஆஃப் டேஸ்ன்றனால நம்ம என்ன செக் பண்ணால் போதும், ஆட் நம்பர் இங்கே இருக்காரு, இங்கேருந்து 1 4 3 6 8 11 இப்படி நம்ம செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டு, இப்போ இதை முடிஞ்சாச்சு. இப்போ க்ளூவெல்லாம் ஃபெச் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஐக்கு ஆஃப்டரில் 2 லெஸ் அந்த ஓகே. டிசிஎஸ்க்கு பிஃபோரில் எவ்வளோ இருக்காங்களோ அதை விட இங்கே கம்மியாக இருப்பாங்க ஐக்கு ஆஃப்டரில். ரைட்டு, ஒன்லி 3% பிட்வீன் ஐ அண்ட் ஹச்சிஎல். சூப்பர் க்ளூ. ஐக்கும் ஹச்சிஎலுக்கும் நடுவில் 3 பேர்னு சொல்லும்போது இங்கே தான் நான் இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ஐ இங்கே வரலாம், ஐ இந்த 2 இடத்துல வந்தால் ஹச்சிஎல் இந்த 2 இடத்துல வரலாம், இல்லை ஹச்சிஎல் இந்த இடத்துல இங்கே ஐ வந்தால் இங்கே ஹச்சிஎல் வரும். இதுதான் நம்ம பார்க்கணும். எப்படி பாத்திரம் கண்டுபிடிக்கிறோன்னா, சார் 3% மினிமம் இருக்கணும். சரிங்களா? இங்கே ஐ வச்சிங்கன்னா 1 2 3 பேர் விட்டு இங்கே தான் ஹச்சிஎல் வைக்க முடியும். இல்லை இங்கே ஹச்சிஎல் வச்சிங்கன்னா 1 2 3 பேர் விட்டு ஐ. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய மாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஏப்ரல் மாதமும் ஜூன் மாதமும், இந்த சென்டரில் இருக்க மாதங்களில் IH வரவே வராது. இந்த 2 இடத்துல IH வரவே வராது. இதை தான் நம்ம பிடிச்சிக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம பாசிபிலிட்டி கேன்சல் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, ஹச்சிஎலுக்கு 2% ஆஃப்டரில் கே. ஓகே, இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எம் இங்கே வைப்போம். எம்ஐ இங்கே வச்சு யாரை இங்கே வைப்போம், டிசிஎஸ் இங்கே வைப்போம். டிசிஎஸ் இங்கே வச்சோன்னா டிசிஎஸ்க்கு பிஃபோரில் எத்தனை பேரோ அதை விட 2 கம்மியாக இருப்பாங்க ஆஃப்டரில். டிசிஎஸ் பிஃபோரில் 2 பேர் இருக்காங்கன்னா ஐக்கு ஆஃப்டரில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அதான் 2 லெஸ் தென் இவர் அதிகமாக இருப்பார், டிசிஎஸ் தான் அதிகமாக இருப்பார். அடுத்து ஒன்லி 3% ஜாயின் பண்ணி ஐ அண்ட் ஹச்சிஎல். ஐக்கு ஹச்சிஎலுக்கு நடுவில் 3%. ஐக்கு ஹச்சிஎல் பாருங்கள், ஐஹெச் இங்கே தானே வருது, வேறு எங்கேயும் வரல. 3%. ஹச்சிஎலுக்கு 2% ஆஃப்டர் இல்லையா, ஹச்சிஎலுக்கு 2% ஆஃப்டர் கே. ஹச்சிஎல் 2% ஆஃப்டர் கே. இது வரைக்கும் போட்டாச்சு. இது வரைக்கும் மட்டும் வச்சுக்குவோம். சரிங்களா? அடுத்து போய்க்கலாம். அடுத்து இங்கே வருமா இந்த பாசிபிலிட்டி, மார்ச் மாதம் எம் போடுவீங்க. அடுத்து மார்ச் மாதம் எம் போட்டால் இங்கே வந்து டிசிஎஸ் போடுவீங்க. இங்கே டிசிஎஸ் போட்டால் 1 2 3 பேர் இருக்கா டிசிஎஸ்க்கு முன்னாடி, அப்போ 2 பேர் இருப்பாங்களா பாருங்க. 1 2 3 இருக்காங்கன்னா அப்போ ஐ கேப்டரில் ஒருத்தர் இருப்பாங்க. ஏன்னா 2 பேர் டிசிஎஸ்ல இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்க அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐ கேப்டரில் ஒருத்தர் இருப்பாங்க. ஐ கேப்டரில் ஒருத்தர் இருக்காங்கன்னா 3% ஹச்சிஎல். பாருங்க, ஐ இந்த 2 இடத்துல வருதா, அதே மாதிரி இருக்கா. 1 2 3 இங்கே விட்டு யார் வருவா, ஹச்சிஎல் வருவா. ஹச்சிஎல் வந்துட்டாங்கன்னா ஹச்சிஎலுக்கு 2% ஆஃப்டரில் யார் இருப்பாங்கன்னா கே இருப்பாங்க. சரிங்களா? ஹச்சிஎல் 2% ஆஃப்டரில் கே. இப்போ இந்த 3வது பாசிபிலிட்டி செக் பண்ணுறோம். 3வது பாசிபிலிட்டி என்னது, கே. அதாவது எம் இங்கே, டிசிஎஸ் இங்கே. டிசிஎஸ்க்கு முன்னாடி எத்தனை பேர், 1 2 3 4 5 பேர் இருக்காங்களா, அப்போ 3 பேர் விட்டுருப்பாங்களா. 1 2 3 பேர் விட்டு இங்கே ஐ வந்தாருன்னு வைங்க. நான் என்ன சொன்னேன், ஐக்கு 3% விட்டு யார் இருக்கணும், ஹச்சிஎல் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க 1 2 3 ஹச்சிஎல் வராது, 1 2 வராது ஹச்சிஎல். அதான் சொன்னேன், சென்டரில் ஐ வச்சா 3%ன்றதே வரமாட்டாங்க. சென்டரில் ஐ வச்சா 3% வரமாட்டாங்க. இந்த பாசிபிலிட்டி அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். வச்சு பார்த்தோம், கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? மேற்கொண்டு போட வேண்டாம். ரைட், அடுத்து இங்கே வந்துட்டோம். இது நான் அவங்க சொல்லித்தரனால சொல்கிறேன். ஆனால் சென்டரில் ஐ வர மாதிரி தெரிஞ்சு இங்கே எம், இங்கே டிசிஎஸ், இங்கே ஐ, வாங்க கேன்சல் அப்படின்னு போட்டு போயிடலாம். சரி வாங்க, அடுத்து இங்கே 2%. அடுத்து ஐக்கும் கேக்கும் ஐக்கும் நடுவில் எத்தனை பேரோ அதான் டிசிஎஸ்க்கும் எல்லுக்கு நடுவில்.
கேக்கும் ஐக்கு நடுவில் எத்தனை பேர்? ஒருத்தர் இருக்காங்க. டிசிஎஸ்க்கு எல்லுக்கு நடுவில் எத்தனை பேர்? எல்லு ஒர்க்ஸ்ன்னு சிடிஎஸ், எல்லு சிடிஎஸ் தான். எல்லு டிசிஎஸ்க்கும் இதுக்கு நடுவில் சிடிஎஸ். அடுத்து இங்கே வந்து ஒருத்தர் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே எல் இங்கே வைக்க முடியாது, இங்கே வச்சு சிடிஎஸ் போடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பிஃபோர் ஐபிஎம். ஐபிஎம்க்கு முன்னாடி விப்ரோ, ஜே கேப்டரில் விப்ரோ. ஐபிஎம்க்கு முன்னாடி ஜே கேப்டரில். கே டஸ் நாட் ஒர்க் இன் ஐபிஎம். கே ஐபிஎம் கிடையாதுன்னா இந்த இடத்துல பார்த்தா ஐபிஎம் இங்கே தான். ஓகே, அப்போ எங்கே விப்ரோ போடலாம்? இங்கே விப்ரோ போட்டு இந்த 2 இடத்துல ஜே வந்தால் இங்கே ஆரக்கல் வந்துடுறாங்க. பாசிபிலிட்டி கேன்சல். ஏன்னா எம்முக்கு ஆரக்கல் வரக்கூடாது. ரைட், இந்த பாசிபிலிட்டி தான் அப்போ கரெக்ட். எப்படி பண்ணணும்? ஐபிஎம் இங்கே வச்சுட்டு ஆரக்கல் இவருக்கு வரமாட்டார்னா இவருக்கு ஆரக்கல் போட்டுடலாம். இவருக்கு ஆரக்கல் போட்டு இவருக்கு விப்ரோ போட்டு இங்கே ஜே வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். பேலன்ஸ் இருக்குது யாருக்கா? IJKLM N. ஓகே, காம்பினேஷன் இஸ் ட்ரூ. எல் ஆகஸ்ட், ஜே மார்ச், என் ஜூன். எல் ஆகஸ்ட் கரெக்ட். எல் ஆகஸ்ட் கிடையாது, ஜே மார்ச் கிடையாது, என் ஜூனு கரெக்டாக இருக்கு. ஜூன் கரெக்டாக இருக்காங்க. ஓகே, ஆன்சர். அடுத்து இமிடியட்லி ஆஃப்டர் என். என்னுக்கு இமிடியட்லி ஆஃப்டர்ல, என்னுக்கு இமிடியட்லி ஆஃப்டர் யாருக்கா? IBM ஆர் IBM. ஓகே, அடுத்து ஹவு மெனி மந்த் கேப் பிட்வீன். சரிங்களா? ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா INK ஜாயிண்ட். ஹவு மெனி மந்த் பர்சன் இல்லையா? ஹவு மெனி மந்த். ஐக்கும் கேக்கு நடுவில் எத்தனை கேப் இருக்கு? ஐ எந்த மாதம், கே எந்த மாதம்? 4ஆம் மாதம். ஐ எந்த மாதம்? 8ஆம் மாதம். எத்தனை மாதம் கேப் இருக்கு? 5, 6, 7, 3 இருக்கு. சரிங்களா? 3 months கேப் இருக்கு. 3 month கேப். நடுவில் இருக்கக்கூடிய கேப் 3 மாதம். அடுத்து விப்ரோ யார்? விப்ரோவில் யார்? எம் இல்லைனா மார்ச் மாதம். எம்னு சொல்லலாம், இல்லை மார்ச் மாதம் சொல்லலாம். ஓகே, எம். அடுத்து ஜேக்கும் என்னுக்கும் நடுவில் எத்தனை பேரோ அதான் எல்லுக்கும். ஜேக்கும் என்னுக்கும் நடுவில் ஜே இங்கே இருக்காரு, என் இங்கே இருக்காரு, நடுவில் 2 பேர் இருக்காங்க. எம்முக்கும் யாருக்கும்? எம் இங்கே விட்டு ஐ இருக்காரு. 2 பேர் விட்டு ஐ இருக்காங்க. ஜேக்கும் என்னுக்கும் நடுவில் எல்லுக்கா எம்னு பார்த்துட்டேன் பாருங்க. எல்லுக்கும் இன்னொரு 2 பேர் விட்டு யார் இருக்காங்க? கே இருக்காங்க. சரிங்களா? எல்லுக்கே, எல்லுக்கு கூட கே இருப்பார். ஓகே, இது ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் இது கொஞ்சம் வேக்கண்ட்டு. சரிங்களா? பார்க்க தான் சார் நான் சொல்கிறேன்ல, இது கேட்ட கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். எதுக்காக கேட்குற கொஸ்டின் எடுத்துகிட்டு வரணும்னா உங்களுக்கு லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இருக்கும். ஒரேடியாக லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? ப்ரீவியஸில் தான் தூக்கிட்டு வந்துச்சு, மெயின்ஸில் கேட்ட கேள்வி தான் கொண்டு வந்துருக்கு. ரைட். அடுத்து இங்கே 8%. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை படித்து புரிஞ்சுக்கணும். இதை படித்து புரிஞ்சுட்டா அப்படி போடலாம். லீனியர் ரோல் இருக்காங்க. 9 சீட்டு, 1 சீட்டு வேக்கண்ட். சரிங்களா? ஆல் த சீட் ஃபேஸிங் நார்த். எல்லாமே நார்த் ஃபேஸிங்காக இருக்குது. ஓகே, அடுத்து இப்படி புரிஞ்சிச்சு. இது புரிஞ்சிச்சு என்னன்னா 9 சீட் இருக்கும், அதில் வந்து 8 பேர் தான் உட்காருவாங்க அப்படின்ட்டு. ஃபேஸிங் நார்த்து. அடுத்து இந்த க்ளூ பார்க்குறோம். க்ளூ கொஞ்சம் டியை வச்சு எல்லு கனெக்ட் ஆகுது. எல்லாம் நன்னா துமிச்சிட்டு எல்லை வச்சு எஃப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வச்சு ஐஏ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹச் வச்சு. ஓகே, சூப்பர். இந்த ஹிண்ட் நல்லா உட்காந்துருச்சு. சரிங்களா? வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கங்க. வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமிடியட்லி லெஃப்ட்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. இமிடியேட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு சென்டரில் வேக்கண்ட் வரவே வராது. என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிக்கு இமிடியேட் லெஃப்டில் ஏ இருக்காருன்னா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். சார் இப்படி இருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பி இங்கே வச்சு சென்டரில் வேக்கண்ட் இருந்து இது பிக்கு இமிடியேட் லெஃப்ட் கிடையவே கிடையாது. இது பிக்கு இமிடியேட் லெஃப்ட்னு சொல்ல மாட்டாங்க. பியுடைய லெஃப்ட்னு வேணால் சொல்லலாமே தவிர பியுடைய செகண்ட் டு த லெஃப்ட். இது ஆக்சுவலாக இந்த பொசிஷன் யாருமே இல்லை அப்படின்னா இது ஒரு இமிடியேட் லெஃப்டில் யார் இருக்கா? பிக்கு இப்போ இமிடியேட் லெஃப்டில் யார் இருக்காங்கன்னா வேக்கண்ட் இருக்காரு. இங்கே வந்து செகண்ட் டு த லெஃப்டில் தான் ஏ இருக்காரு. இமிடியேட் லெஃப்ட், பியோட இமிடியேட் லெஃப்ட்னு சொன்னாங்கன்னா நடுவில் வேக்கண்ட் வரவே கூடாது. வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல இந்த கான்செப்ட் தெளிவாக இருக்கும். சரிங்களா? தெளிவாக இருந்தால் எக்ஸாமில் இந்த குழப்பமே வராது. இல்லைனா இந்த சிம்பிளான கொஸ்டினையும் காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வாங்க போமா. எப்படின்னா டி உடைய 4th டு த லெஃப்ட் 3 பேர் விட்டு இங்கே எல். நன் ஆஃப் தம் சிட் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். இங்கே மொத்தம் எத்தனை பேர் ஃபில் ஆகிட்டாங்க? 3, 7 பேர் ஃபில் ஆகிட்டாங்க. 7 பேர் ஃபில் ஆகிட்டாங்க. இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 9 சீட்டு, அதில் 7 சீட்டு ஃபில் ஆகிடுச்சு. சரிங்களா? எல்லுடைய இமிடியேட் லெஃப்ட் எஃப். எல்லுடைய இமிடியேட் லெஃப்ட் எஃப்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பக்கத்துலேயே உட்கார சொல்லணும். சரிங்களா? ஒன்லி 2% சிட் பிட்வீன் எஃப் அண்ட் ஐ. எஃப்க்கும் ஐக்கு நடுவில் 2 பேர். கண்டிப்பாக 7 பேர் வந்துட்டா இங்கே லெஃப்ட் சைடு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2 தான் போட முடியும். அப்போ தான் 9 சீட்டு வரும். ஐ இந்த சைடு வரவே மாட்டார். ஐ கண்டிப்பாக எஃப்டைய ரைட்டுன்னு தெரிஞ்சிச்சு.
ஐ எப்படி ரைட்டுன்னு தெரிஞ்சா ஒன்று 2 பேர் விட்டு இங்கே ஐ போடலாம், இல்லை சென்டரில் வேக்கண்ட் வந்துட்டாங்களான்றதை பார்க்கணும். ஹூ ஐயா எஃப் 2% விட்டு இல்லைனா 2 பேர் விட்டு ஹச்சுடைய ஐயுடைய இமிடியேட், அதாவது ஹச்சுடைய இமிடியேட் ரைட்டில் யார் இருக்கானா ஐ. இது ரெண்டு மாறாதுல, ஹச் ஐ பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க, இது கன்ஃபார்ம் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க. எல் டஸ் நாட் சிட் அட்ஜசன்ட் டு ஹச். ஓகே, இதுதான் சரியான ஹிண்ட். இந்த ஹிண்ட் ரிவீல் ஆகிறதே இதுதான். இப்போது ஐக்கும் எஃப்க்கு நடுவில் 2 பேர்னு வைங்களேன், இங்கே ஒன்று விட்டு ஐ நான் இங்கே போட்டேன்னு வைங்களேன், ஹச் இங்கே வச்சேன்னு வச்சுங்களேன், எல் டஸ் நாட் சிட் அட்ஜசன்ட் டு ஹச்ன்ற இந்த கான்செப்ட் உடஞ்சிரும். ஏன்னா இங்கே பக்கத்தில் உட்காங்க, அட்ஜசன்ட்னா பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க, பக்கத்தில் உட்காந்துருக்காங்கல்ல, அப்போ எப்படி இது வரும்? அப்போ எனக்கு இங்கே என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எல்லுக்கும் ஹச்சுக்கு நடுவில் ஒரு வேக்கண்ட் அடிக்கணும். எல்லுக்கும் ஹச்சுக்கு நடுவில் தான் ஒரு வேக்கண்ட்டு. ஒரு வேக்கண்ட் விட்டு இங்கே ஹச்சு போட்டு இங்கே ஐ போட்டால் தான் பர்ஃபெக்ட். ஏன்னா எப்படி அப்படின்னா, எஃப்க்கு ஐக்கு நடுவில் 2 பேரா அதே மாதிரி இருக்காங்களா, 1 2 நடுவில் இருக்கிறது வேக்கண்ட். 2 பேர் இருக்காங்கன்னாங்க, 2 பேர் கரெக்டாக இருக்காங்க. அதே மாதிரி அச்சுடைய இமிடியேட் ரைட்லையும் யார் இருக்காங்கன்னா ஐ இருக்காங்க. அதே மாதிரி எல்லுக்கும் அச்சுக்கும் அட்ஜசன்ட்ல சீட்டு இல்லை, அட்ஜசன்ட் கிடையாது. சரிங்களா, பக்கத்து பக்கத்தில் கிடையாது. அடுத்து ஜி உடைய இமிடியேட் ரைட்ல இ, ஜி உடைய இமிடியேட் ரைட்ல இப்போ 2 பாசிபிலிட்டி நம்மள்ட்ட இருக்கு. என்ன பாசிபிலிட்டி போகலாம் அப்படின்னா, 3 பாசிபிலிட்டி. இங்கே லெஃப்டில் 2 வைக்கலாம், மொத்தம் 7 பேர் தானே ஃபில்ல இருக்காங்க, லெஃப்டில் 2 வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட்டில் 2 வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லெஃப்ட் 1 ரைட்டு 1 வைக்கலாம், லெஃப்ட் 1 ரைட் 1 வைக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்டில் 2 வச்சு ட்ரை பண்ணுவோம். டி லாஸ்ட் வர மாட்டார்ல, டி லாஸ்ட் வர மாட்டார். லெஃப்டில் 2 வச்சு ட்ரை பண்ணுவோம். லெஃப்டில் 2 வச்சு ட்ரை பண்ணால் ஜி உடைய இமிடியேட் ரைட்டில் இ, ஜி உடைய இமிடியேட் ரைட்னா இங்கே தான் வைக்க முடியும், ஜி இ இங்கே தான் வைக்க முடியும். ரைட் ஆஃப் ஜே இங்கே பாருங்க, ஜே உடைய ரைட்டில் யாருமே இல்லை, அப்புறம் எப்படி 1 மோர் தானே இருப்பாங்க? ஜே உடைய ரைட்டில் யாருமே இல்லைன்றப்போ எப்படி 1 மோர் தானே இருப்பாங்க? கண்டிப்பாக கிடையாது. ஜே உடைய ரைட்டில் ஒருத்தர் கூட இல்லை, அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ரைட்டா? அடுத்து இங்கிட்டு ஒருத்தர், ஓகேவா, 3 6 8, இங்கே ஒருத்தர், 2 சைடு 1 1 போட்டுறீங்க. இப்போ போட்டு பார்க்குறீங்க, இப்போ எங்கே கனெக்ட் ஆகும்? இங்கே தான் கனெக்ட் ஆகும். ஜி இங்கே வச்சு இங்கே இ போடுறீங்க, இமிடியேட் ரைட்டில். இமிடியேட் ரைட் தானே, ஜியோட இமிடியேட் ரைட்டு தானே. ஜேவுடைய இங்கே இப்போ ஜே யார் வருவா, இங்கே வந்துடுவார். ஜேவுடைய ரைட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தம் 8 பேர்னா ஜேவுடைய ரைட்டில் 7 பேர் இருக்காங்க, இங்கே 7 பேர் கரெக்டாக இருக்காங்க. அடுத்து ஜியுடைய லெஃப்டில் பார்க்கும்போது 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. சொன்ன மாதிரியே 1 மோர் தானே இருக்காங்க. இந்த பாசிபிலிட்டி கரெக்ட், இந்த பாசிபிலிட்டி கரெக்ட். எக்ஸாமில் இந்த மாதிரி செய்யக்கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு செய்ய போகும்போது ஸ்பீடாக இதெல்லாம் பார்த்துறோம். இங்கே வச்சு பார்க்குறீங்க, இங்கே வச்சு பார்க்குறீங்க, கேன்சல் பண்ணுறீங்க, டக்குன்னு போட்டுறீங்க. 2வது பாசிபிலிட்டியில் எடுக்காதீங்க, அதிலே வச்சு கேன்சல் பண்ணிட்டு போட்டுருங்க. சரிங்களா, ரைட். அடுத்து ஹூ அமங் த ஃபாலோயிங் சிட்டி இமிடியேட் ரைட்டா வேக்கண்ட், வேக்கண்டோட இமிடியேட் ரைட்டில், வேக்கண்டோட இமிடியேட் ரைட் யாருக்கா? ஹச். ஹச்ன்றது கொடுக்கல, செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் இ, செகண்ட் டு ரைட் ஆஃப் எல். இதுதான் ஹச்ன்றது இங்கே இல்லை, ஹச்ன்றது ஓப்பனில் இல்லைன்னா அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இ உடைய செகண்ட் டு லெஃப்ட், எல் உடைய செகண்ட் டு ரைட்டு. இ உடைய செகண்ட் டு லெஃப்டா இல்லை, எல் உடைய செகண்ட் டு ரைட் கரெக்டாக இருக்கு, எல் உடைய செகண்ட் டு ரைட் தான். அடுத்து எஃப்லேருந்து ஜே பார்க்கணும், எஃப்லேருந்து ஜே இமிடியேட் லெஃப்டில் இருக்காரு. ஓகே, அடுத்து இஃப் எக்ஸ் சீட் எக்ஸ் வேக்கன்ட் சீட்டில் எக்ஸ் உட்காராமா, எக்ஸ் உடைய ரைட்டு சேம் பர்சன் சிட்டிங் டு லெஃப்ட் ஆஃப். எக்ஸ் உடைய ரைட்டு சேம், அதாவது லெஃப்டில் 3 பேர் இருக்காங்கன்னா, வேக்கண்ட்டுக்கு லெஃப்டில் 3 பேர் இருக்காங்கன்னா, ரைட்லேயும் 3 பேர் இருப்பாங்க. அப்போ யார்? ஐ தான் ஆன்சர், ஐ. அடுத்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல யார் உட்காந்துருக்கா? ஜே இ, இவங்க 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஜேஇ சில நேரத்தில் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருவாங்க, ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் டு ரைட் ஹேண்ட் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருவாங்க. அப்போனா கன்ஃபார்மாக எப்படி போடணும்னா, நீங்கள் ஜே லெஃப்ட் ஹேண்டில் இருந்தால் ஜே இங்கே போடணும், அதுக்கப்புறம் தான் இ போடணும். சில நேரத்தில் இ ஜேன்னு கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் டு ரைட்டு ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு இந்த வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம் எண்டை கொடுத்துட்டு, அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக போடுங்க. இஜேன்றது அதை அடிச்சிடாதீங்க, ஜேஇன்னு இருக்கும் அதை மட்டும் போடுங்க. அதை அப்படியே லெஃப்ட் எண்டு அப்புறம் ரைட் எண்டு போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, மீன் பண்ண வராங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து ட்ரூ, எது வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க, ஃபால்ஸ், அதாவது ட்ரூ. இது அப்போ ஏதாவது நிறைய ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்லி 2% எப்படி எல் அண்ட் ஜே, எல்லுக்கும் ஜேக்கு நடுவில், ஐக்கு அட்ஜசன்ட்ல தான் வேக்கண்ட். ஓகே, எல்லுக்கும் ஜேக்கு நடுவில் 2 பேர், எல்லுக்கும் ஜேக்கு நடுவில் 2 பேரா, எல்லுக்கும் ஜேக்கு நடுவில் ஒருத்தர், தப்பு. ஐக்கு அட்ஜசன்ட்ல தான் வேக்கண்ட்டுங்கிறாங்க, ஐக்கு அட்ஜசன்ட்லேயே வேக்கண்ட் இருக்காங்க, அதுவும் தப்பு. 1ம் தப்பு 2ம் தப்பு, 1ம் தப்பு 2ம் தப்பு. அப்போ 2வது ஆன்சரில் வராது, 1 வராது, 2வது வராது, அதான் ஆன்சர். ஒன்லி 3. ஜியோடைய இமிடியேட் லெஃப்டில் டி இருக்காரான்னு பார்க்கணும். ஜியோடைய இமிடியேட் லெஃப்டில் டி இருக்கார். சரிங்களா, ஓகே.
இந்த கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பேசிக்காக இருக்குது சார், இன்னும் கொஞ்சம் லெவல் ஏற்றலாம் அப்படின்னா மாடரேட் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. மாடரேட் லெவல் எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் லெவல் ஏற்றலாம் அப்படின்னா மாடரேட்னு கமெண்ட் பண்ணுங்கள். மாடரேட் லெவல் எடுத்து வரலாம். இல்லை சார் எனக்கு இதுவே ஓகேவா இருக்குது அப்படின்னா கண்டினியூன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இதுலேயே இன்னும் கொஞ்சம் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான். சரிங்களா? இதை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் டெலிகிராம் சொல்லியிருப்பேன்ல, லியோ சார் 31 கீழே இருக்கக்கூடிய ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்ச்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரோம். சரிங்களா? வெளியெல்லாம் போய் எந்த ஒரு காசு போட்டும் வாங்க தேவையில்ல. எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்குமோ அதை விட இங்கே நல்லா கிடைக்கும். சரிங்களா? மார்க்கெட்டிங் கிடையாதுங்க, இது கன்ஃபார்ம் மார்க்கெட்டிங் கிடையாது. திட்டி விட்றாதீங்க. சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.